4 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து பஞ்சை விற்று பொழப்ப நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நிறைய எலிகள் இருந்தனால அதோட தொல்லை தாங்க முடியாமல் 4 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு பூனையை வாங்குறாங்க. அந்த பூனைக்கு ஒரு கால் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறவரோட கால் அந்த பூனையோட காலை அடிபட்டுடுச்சு. உடனே அவர் எடுத்துகிட்டு வந்து மருந்தை போட்டுட்டு அதுக்கு ஒரு பஞ்சால் கட்டி வச்சிடுறாரு. துணியையும் போட்டு கட்டி வச்சிடுறாரு. அந்த பூனை என்ன பண்ணிடுச்சுன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்த இடத்துல அதுக்கு போய் கையை வச்சிடுச்சு. நெருப்பில் பட்டதும் அந்த பூனைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடுனதில் இருந்த எல்லா பஞ்சுகளும் எரிஞ்சு நாசமாயிடுச்சு. உடனே மட்டும் இருந்த 3 பேர் அந்த ஒருத்தர் கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் நீதிபதி என்ன சொன்னாருன்னா, பூனையால் உடஞ்ச காலை வச்சு ஓட முடியாது, மற்ற 3 கால்களால் தான் அது ஓடி இருக்கு, அதனால் நீங்கள் தான் அவனுக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பை வழங்குறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு செயலோட முடிவை மட்டும் வச்சு ஒருத்தவங்கள குற்றம் சொல்ல முடியாது, அதோட பின்னணியில் இருக்கிற காரணத்தையும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும்.